திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவில் சென்னையிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் ஓல்ட் மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ள முருக பக்தர்களின் புனித தலமாகும். பல்லவர் காலமான 10ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற இந்த ஆலயம் கால வெள்ளத்தில் புதைந்தபின் 17ஆம் நூற்றாண்டில் சங்ககால புலவர் வம்சத்தாரென நம்பப்படும் சிதம்பர சுவாமிகளால் மீண்டும் எழுப்பப்பட்டது. சமரபுரி, தாருகபுரம் என அழைக்கப்பட்ட இந்த தலத்தில் 24 தூண்கள் கொண்ட மண்டபமும் திருக்குளமும் அமைந்துள்ளன. கிழக்கு நோக்கி கருவறையில் வேலுடன் மயிலின் அருகில் நின்று அருள்பாலிக்கும் கந்தசுவாமி ஸ்வயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்டதால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படாமல் ஆமை பீடத்தின் மேல் அமைந்த யாகத்திரையில் பூஜைகள் நடைபெறுகின்றன. முதல் பிராகாரத்தில் வள்ளி தெய்வானை தாயார்களுக்கும் சிவன் பார்வதி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. கண்வ மகரிஷியின் சாபத்திலிருந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியை விடுவிக்க வன்மீகேஸ்வரராக சிவபெருமான் எழுந்தருளியதும் சூரபத்மனை வதம் செய்த பாவம் நீங்க மகாவிஷ்ணு தவம் செய்ததும் இத்தலத்தின் புராண பெருமையாகும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருப்போரூர் என 3 தலங்களில் போர் புரிந்த முருகப்பெருமான் இங்கு தாரகனை வதம் செய்ததால் போர் என்ற சொல்லிலிருந்து திருப்போரூர் என பெயர் பெற்றது. தெய்வ வாக்கினால் பனைமரத்தின் கீழ் புதைந்திருந்த முருகன் திருமேனியை கண்டெடுத்த சிதம்பர அடிகளுக்கென தனி சன்னதி அமைக்கப்பட்டு வைகாசி விசாகத் திருவிழாவில் அவர் மூலவருடன் ஐக்கியமாகும் நிகழ்வு நடைபெறுகிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழ், பாலதேவராயரின் கந்தசஷ்டி கவசம் மற்றும் சிதம்பர சுவாமிகள் இயற்றிய 726 பாடல்களில் புகழப்பட்ட இந்த தலம் வைகாசி விசாகம், மாசி பிரம்மோற்சவம், பால் காவடி, கந்தசஷ்டி, நவராத்திரி போன்ற திருவிழாக்களில் பக்தர்களால் நிறைந்து வாழ்க்கை போரில் வெற்றியருளும் கந்தசுவாமியின் கருணையை உலகுக்கு உணர்த்துகிறது. வேல் வேல் முருகா.